வணக்கம் அண்ட் வெரி வார்ம் வெல்கம் பேக் டு ஹாப்பி லைஃப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஜிஞ்சர் லெமன் ரசம் எப்படி பண்ணுறதுனா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தாங்க. அது சிம்பிளும் ஹெல்த்தியும் கூட இந்த ரசம். வாங்க இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லெமன் ஜிஞ்சர் ரசம் பண்ணுறதுக்கு பருப்பை வேக வச்சு அந்த தண்ணியை நாம் எடுத்துக்கலாங்க. அதுக்கு பருப்பு நான் அரை மணி நேரம் துவரம் பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதில் ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்க போகிறேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இது குக்கரில் நம்ம வேக வைக்கலாங்க. இப்போ இது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ரசத்துக்கு ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு 3 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், மிளகுங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி இல்லைங்க, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ குக்கரில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பருப்பு தனியாக தண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இப்போ ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தண்ணி தனியாக வடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் 2 வரமிளகாயும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் பெருங்காயமோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பேஸ்ட் இருக்குங்க இல்லையா, அதை 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பருப்பு தண்ணியை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இதில் உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இவ்வளோதாங்க ரசம். இது நல்லா ஒரு நொர மாதிரி ஃபார்ம் ஆகும்போது இதில் நம்ம லெமன், ஒரு அரை லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட ஜிஞ்சர் லெமன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு கொதி விட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட ஜிஞ்சர் லெமன் ரசம் சூப்பராக தயாரிச்சுங்க. வாசனையே ரொம்ப அருமையாக இருக்குது. இது சூடான சாப்பாட்டில் இந்த ரசம் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். டேக் கேர், பி ஹாப்பி, ஃபீல் ஹாப்பி, பாய்.